எம் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் பசுமை இல்லத்தின் அன்பு வணக்கங்கள். உடன் இருப்போரை அன்பு செய்வோரும், தேவையுடையோர்க்கு உதவ வேண்டும் என்ற இரக்கம் கொண்டோரும், தன் வாழ்வை போல் பிறர் வாழ்வை நேசிப்போரும் இவ்வுலகில் இருப்பதால் தான் இன்றும் பலரது வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. பசுமை இல்லம் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 8 மாவட்டங்களிலும் சுய பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதில் அதிக அக்கறையோடு செயல்படும் அதேவேளை ஒவ்வொரு வீடுகளிலும் உற்பத்தி செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் என்ற இலக்குடன் கிடைக்கின்ற நிதியின் அனுசரணையுடன் பல்வேறு செயல் திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. உடல் ஆரோக்கியமுடைய மனிதன் கூட இன்று தனது வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்ய எத்தனையோ சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகியுள்ளது. இவ்வாறான வாழ்தலின் நிலையில் விசேட தேவை கொண்ட பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் பெற்றவர்கள் நிலையோ வார்த்தைகளுக்குள் வரையறுக்க முடியாதவை. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வழிகாட்டுதல் என்பது வாழ்வின் அவசியமான விடயமாகும். அதிலும் விசேட தேவை கொண்ட பிள்ளைகளுக்கான வழிகாட்டுதல்களும் உடன் இருந்து அன்புடனும் இரக்கத்துடனும் பாசத்துடனும் பராமரிப்பது என்பது இறைபணிக்கு நிகரானதாகவே பார்க்கப்படுகிறது. விசேட தேவை கொண்ட மாணவர்களை பராமரித்து கல்வி செயல்பாட்டிலும் நாளாந்த செயல்பாடுகளிலும் ஈடுபடுத்தி அவர்களது வாழ்விலும் மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்ற இலக்குடன் பசுமை இல்லம் விசேட தேவையுடைய மாணவர்களின் கல்வி செயல்பாட்டினை முன்னெடுத்து வருகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு கணேசபுரம் மகாவித்யாலயம், காக்காச்சிவெட்டை விஷ்ணு மகாவித்யாலயம் ஆகிய பாடசாலைகள் விசேட தேவை கொண்ட மாணவர்களின் கல்வி பயிலும் கல்வி கூடங்களாக காணப்படுகின்றன. புலம்பெயர் உறவுகளுக்கு வணக்கம். எனது பெயர் திருமதி நகுலேஸ்வரன் ரதி. நான் காக்காச்சிவெட்டை விஷ்ணு மகாவித்யாலயத்தில் விசேட கல்வி ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். விசேட கல்வியானது பசுமை இல்லத்தால் பொறுப்பேற்று நடாத்தப்பட்டு வருகின்றது. பிள்ளைகளின் கல்வி செயற்பாடு மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டு வருகின்றது. இதனை பசுமை இல்லம் கண்காணித்தும் வருகின்றது. இது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு பசுமை இல்லத்தால் பயிர்க்கன்றுகள் கொடுக்கப்பட்டு அதனை பராமரித்து வருகின்றார்கள். தங்களது வீட்டு தேவைகளுக்கும் பயன்படுத்துகின்றார்கள். தங்களது பிள்ளைகளின் கற்றல் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டு வருகின்ற வேளையில் அவர்கள் கலை கலாச்சார செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் சமூகத்தில் ஒரு எடுத்துக்காட்டாகவும் காணப்படுகின்றார்கள். விசேட கல்வி அலையில் 5 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். இவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மாணவர்களாக காணப்படுகின்றார்கள். இவர்களின் பொருளாதார கஷ்டம், வைத்திய செலவு, போக்குவரத்து பிரச்சினை மிகவும் கஷ்டமான நிலையில் காணப்படுகின்றது. இவர்களின் கஷ்ட நிலையை கருத்தில் கொண்டோ புலம்பெயர் மக்கள் உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இவர்களுக்கான கல்வியை போற்றுவதற்கு பசுமை இல்லத்தினால் சிறிய கொடுப்பனவு மூலம் உதவி புரிகின்றேன். இதனை மேற்கொண்டு நடாத்துவதற்கு மாணவர்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் செய்வதற்கும் புலம்பெயர் மக்கள் உதவ வேண்டுமென மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பாடசாலைகளில் விசேட கல்வி பயிலும் மாணவர்களின் தேவையுணர்ந்து தகுதிகாண் ஆசிரியர்கள் ஊடான கல்வி செயல்பாட்டில் வழிவகுத்து அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறது பசுமை இல்லம். இம்மாணவர்கள் முடியாது என முடங்கி கிடக்காது வீட்டுத் தோட்டங்களை உருவாக்கி தாமே பராமரித்து வருகிறார்கள். மழையது பொழிந்தாலும் சூரிய ஒளியில் ஈரம் படுவதில்லை. இதுதானே உலகெங்கும் இருக்கின்ற வேதாந்தம். அடவுன்னை நீ முதலில் வென்றுவிடு. விசேட கல்வி செயல்பாட்டில் பயில ஆரம்பித்த மாணவர்கள் சிலர் சாதாரண கல்வி செயல்பாட்டிற்குள் உள்வாங்கப்படும் அளவிற்கு பாடசாலை செயல்பாடுகள் அமைந்துள்ளன. இவ்வாறான மாணவர்களின் வாழ்வில்
முழுமையான மாற்றங்கள் ஏற்படவும் இவர்களை பராமரித்து பாதுகாத்து வழிப்படுத்தும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆகியோருக்கான உதவிகள் சரியாக கிடைக்கவும் விசேட கல்விக்கு உட்படும் மாணவர்களின் தேவைகளை நிறைவு செய்யவும் உங்களால் முடிந்த தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற திரையில் காணும் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பினை ஏற்படுத்துங்கள். கொடுத்தார்க்கு குறையில்லை என்பது போல் உங்கள் வாழ்வு முழுமை பெற மற்றவர்களுக்கு உதவும் எங்களின் பயணத்தில் நீங்களும் அணி சேருங்கள். எண்ணம் கொண்டோரின் கனவுகளை நனவாக்கும் பசுமையில்ல செயல்பாடுகளில் நீங்களும் இணைந்திடலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.